தேர்தல் அமைஞ்ச உடனே இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? இந்த அரக்கோணம் தொகுதி துரும்பா இருந்துச்சு. எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. அம்மானுடைய ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலும் மிகப்பெரிய பெரிய திட்டங்கள்லாம் நம்ம தொகுதிக்கு கொண்டு வந்து 50 ஆண்டு காலம் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றினேன். கடந்த முறை 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நான் மக்களுக்காக சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தேன். இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் 28 கேள்விகளை கேட்டிருக்கிறேன். இந்த தொகுதிக்காக 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இந்த 5 ஆண்டுகள் யார் யார் அதிகமாக கேள்வி கேட்டார்கள் என்று கடைசியாக சபாநாயகர் அறிக்கை வெளியிடுவார். அதில் 5 பேரை தேர்ந்தெடுத்தார். 5 பேரை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வருவேன். டாடா கார் கம்பெனி கொண்டு வரும்போது கூட அந்த டாடா கார் கம்பெனியில் 5,000 9,000 கோடி முதலீடு. அங்கே பார்த்தீங்கன்னா 5,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, 15,000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 500 பேரை முதல் கட்டமாக எடுத்தாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்கல. நவோதயா பள்ளி கொண்டு வருவோம், வித்யாலயா அம்பேத்கர் வித்யாலயா பள்ளி, சென்ட்ரல் சிபிஎஸ்சி பள்ளி கொண்டு வருவோம்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் அந்த பள்ளி கொண்டு வர்றதற்கு நம்ம ஆட்சியினுடைய இறுதியில் தான் அந்த மத்திய அரசு அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, இறுதி ஆண்டில். அப்போ இறுதி ஆண்டில் இருக்கும்போது அப்போது கலெக்டர், மாவட்ட கலெக்டர் பிரியதர்ஷினி ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக களம் காணும் திரு சு. ரவி நம்முடைய இடத்திற்கு அவரோட கேட்கலாம். சார் வணக்கம். சார், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக தரப்புல களமிறக்கப்பட்டிருக்கீங்க. மக்களிடம் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு சார்? நான் இந்த தொகுதியில் 5வது முறையாக போட்டியிடுகின்றேன். இந்த தொகுதியிலே பிறந்து, இந்த தொகுதியிலே வாழ்ந்து, இந்த தொகுதியிலே படித்து, இந்த தொகுதியிலே நான் இந்த மக்களை சுற்றி வந்துக்கிறேன். அதனால் 5வது முறையாக எனக்கு தொடர்ந்து கழகத்தில் அம்மாவும் எடப்பாடியாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறார்கள். 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியில் நிறைய திட்டங்கள் இந்த தொகுதிக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது இந்த அரக்கோணம் தொகுதி துரும்பா இருந்துச்சு. எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, பாலங்கள் இல்லை, துரும்பா இருந்த தொகுதி. 10 வருஷம் அம்மானுடைய ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலும் மிகப்பெரிய பெரிய திட்டங்கள்லாம் நம்ம தொகுதிக்கு கொண்டு வந்து 50 ஆண்டு காலம் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றினேன். நிறைவேற்றிய காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் என் மீது அபரீத நம்பிக்கை வச்சுருக்காங்க. தொகுதி மக்கள் நம்ம இது கடந்த காலங்களெல்லாம் நிறைய பேரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் இவர் இருக்கிற காலத்தில் வந்த திட்டங்கள் போல இப்போலாம் வரல. ஆகவே இன்னைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் தொகுதியில் எந்த இடத்துக்கு போனாலும் வாக்குகள் கேட்கும்போது நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, தனிப்பட்ட விதத்தில் கூட எனக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு அரசாங்கத்தில் இதை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க என்று எல்லா மக்களும் இன்றைக்கு ஓட்டு கேட்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு இந்த தொகுதியில் இருக்கு. சார், கண்டிப்பாக தொடர்ச்சியாக இந்த தொகுதியை சார்ந்த உங்களுக்கு 4வது முறையா இப்போ மீண்டும் நீங்க தேர்தலில் களம் காணுறீங்க. 5 முறை நீங்க தேர்தலில் போட்டிட்டு 3 முறை வெற்றி பெற்றிருக்கீங்க. 4வது முறை உங்களுடைய வெற்றி எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவீங்கன்னு நீங்க நம்புறீங்க சார்? அதாவது கடந்த முறை 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன்.
எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நான் வந்து மக்களுக்காக சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தேன். இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் 28 கேள்விகளை கேட்டிருக்கிறேன் இந்த தொகுதிக்காக. 234 சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இந்த 5 ஆண்டுகள் யார் யார் அதிகமாக கேள்வி கேட்டார்கள் என்று கடைசியாக சபாநாயகர் வந்து அறிக்கை வெளியிடுவார். அதில் 5 பேரை தேர்ந்தெடுத்தார். 5 பேரை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வருவேன். தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதிகாரிகளிடத்தில் வலியுறுத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் நான் வந்து முடிந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன், ஆனால் திட்டங்களாக வரல. மீண்டும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன? கடந்த 15 ஆண்டுகள்ல ஏராளமான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. எந்த மாதிரி திட்டங்கள் ஹைலைட்டா நீங்க சொல்லுவீங்க? அதான் சொன்னேன், நம்ம அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி நான் எம்எல்ஏவாக 2011 வரும்போது எதுவுமே கிடையாது, எந்த கட்டமைப்புமே கிடையாது. கல்லூரி இல்லை, மேல்நிலைப் பள்ளிகள் இல்லை, உயர்நிலைப் பள்ளிகள் இல்லை, தொடக்க பள்ளிகள் இல்லை, ஆரம்ப சுகாதாரங்கள் இல்லை, துணை மின் நிலையங்கள் இல்லை, சாலை போக்குவரத்து வசதிகள் இல்லை, குடிநீர் இல்லை, எதுவுமே உட்கட்டமைப்பு வசதியும் இல்லை, அடிப்படை வசதியும் இல்லாத இந்த தொகுதி இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% அனைத்து திட்டங்களையும் நம்ம அதிமுக ஆட்சியில் 10 வருஷத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த 5 ஆண்டுல தான் வந்து நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தின அதிகாரிகளை போராட்டம் பண்ண, ஆர்ப்பாட்டம் பண்ண. ஆனால் இந்த திமுக அரசுல வந்து செவி சாய்க்கல, அவங்க எந்த திட்டமும் புதிய திட்டம்லாம் கொடுக்கல. பின்தங்கிய தொகுதியா இருக்கக்கூடிய இந்த அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அதிமுக ஆட்சி காலங்கள்ல கண்ட வளர்ச்சி என்ன? குறிப்பா இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, போக்குவரத்து நெரிசலை குறைக்க என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க? கன்னியாகுமரி டு திருப்பதி கனரக வழித்தட சாலை, தொழில் வழித்தட சாலைன்னு போட்டேன். இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரோடுன்னு சொல்லுவோம். அது வந்து காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம அரக்கோணம் தொகுதி வழியா திருத்தணி போய் அந்த ரோட்ல வந்து மிங்கில்ட் ஆகுது. இது வந்து நீண்ட காலமா நிலுவையில் இருக்கு. இது யாருமே கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி நான் எடப்பாடியார் இடத்துல போயிட்டு எங்கள் தொகுதியில் வந்து ஒரு போக்குவரத்து வசதியான ஒரு ரோடு எங்கள் தொகுதியில் இல்லை, அதனால தான் வந்து தொழிற்சாலைகள் வரல, தொகுதி வளர்ச்சி அடையலைன்னா எங்களுக்கு வந்து அந்த சாலை திட்டம், நிலுவையில் இருக்கிற சாலை திட்டம் அண்ணன் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொன்னார்னா, ஒன்று அதிகாரிகள்லாம் அழைத்து, எடப்பாடியார் அவர்கள் அதிகாரிகள்லாம் அழைத்து இந்த ரோடுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் சொன்னோன்னா அதிகாரிகள்லாம் சொன்னாங்க இது 350 கோடி திட்டம். உடனே என்ன சொன்னார், இது வந்து அரக்கோணம் தொகுதிக்கு வந்து முக்கியமாக இந்த ரோடு தேவைப்படுது, இந்த தொகுதி போட்டால் தான் வளர்ச்சி அடையும், அதனால் நான் நிதி ஒதுக்குறேன், இது உடனே பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். உடனடியாக 350 கோடி நிதி ஒதுக்கி உடனே டெண்டர் வச்சு உடனே அந்த சாலை திட்டத்தை கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சாலை திட்டம் இந்த 5 வருஷமா நடந்துருக்குது. அதை கூட இவங்களால துரிதப்படுத்த முடியல. சாலை முடிவடையாதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை தந்தார். இன்னும் வந்து நம்ம கும்மிடிப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் பணி நடந்துருக்குது. இந்த திட்டம் முழுக்க முழுக்க எடப்பாடியார் கொடுக்கப்பட்ட திட்டம். இது நான் சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் வலியுறுத்தி பெற்று தந்தேன். இந்த சாலை திட்டத்தினால நம்மளுக்கு வந்து அரக்கோணம் தொகுதி பெரும் வளர்ச்சி பெறும். அரக்கோணத்தில் போக்குவரத்து நெரிசல் வந்து குறைஞ்சிரும். எல்லாம் கனரக லாரிகள்லாம் வந்து அரக்கோணத்தோடலாம் வராது, எல்லாமே வந்து பைபாஸில் இதிலே போயிடும். அரக்கோணத்துக்கு மிகவும் போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிரும், வாகனங்கள் போக்குவரத்து வசதி குறையும். அதே நேரத்தில் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில் ஒரு சென்ட் 5000 10,000 தான். ஆனால் இன்னைக்கு ஒரு சென்ட் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம்ன்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த பகுதியிலலாம் வந்து ரேட் ஏறிக்குது. கைட்லைன் தொடர்ச்சியா அரக்கோணம் பொறுத்தவரை இந்த பொருளாதார வளர்ச்சி சொல்றீங்க, இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டவர்களை கவர நீங்கள் எந்த மாதிரி திட்டங்களை வந்து 2026 தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றால் அவங்களுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வர இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம
ஏற்கனவே வந்து நம்ம 2011 2016 அம்மா அவர்கள் இருக்கும்போது நான் வந்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சேன். எங்கள் தொகுதியில் வந்து தொழிற்சாலைகள்லாம் இல்லை. தொழிற்சாலைகள் வராத காரணம் வந்து சாலை போக்குவரத்து. நமக்கு வந்து 4 வழி சாலையெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ள வரும். அப்போ அம்மா இடத்துல கோரிக்கை வச்சோடனே அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தண்டலம் கூட்டுரோடுலேருந்து அரிகிலபாடி கூட்டுரோடு வரைக்கும் ஒரு 200 கோடி சாலை திட்டம், 4 வழி சாலை திட்டம் கொடுத்தாங்க. 200 கோடியில் ஒதுக்கி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது முதல் பேஸ் வந்து மப்பேடு வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 5 வருஷத்துல கூட நான் தொடர்ந்து கேட்டுனுக்கிறேன். அந்த சாலை திட்டத்தை வந்து நீங்கள் கூட்டுரோடு வரைக்கும் 4 வழி சாலை திட்டத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்படியே பேரம்பாக்கம் வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு. அப்படியே நம்ம அரக்கோணம் மூவ் ஆகி வரும். இந்த ரோடும் வந்து நம்ம கன்னியாகுமரி டு திருப்பதி சாலை அதுவும் இணைக்குது. அப்படியே இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக நம்ம அரக்கோணத்தில் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் இந்த எடப்பாடியார் வந்தவொடனே இந்த மப்பேடு டு அரிகிலபாடி கூட்டுரோடு 4 வழி சாலை திட்டத்தை உடனடியாக நான் கொண்டு வந்துடுவேன். அதுக்கு பிறகு அது அம்மா கிட்ட இருக்கும்போது அம்மா கிட்ட வந்து நான் கேட்டேன், இது மாதிரி எங்கள் தொகுதியெலாம் ரொம்ப ட்ரையான தொகுதிமா, இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புனா சென்னை நோக்கி தான் போகிறாங்க, எங்களுக்கெல்லாம் தொழிற்சாலை வேணும்னு சொன்னோடனே அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிப்காட்டை அமைக்கணும் சொல்லி தான் நம்ம பகுதி அரக்கோணம் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, வேளாண்மையை வந்து நம்பி இருக்கக்கூடிய லேண்ட். இந்த லேண்ட்லாம் வந்து சிப்காட்டுக்கு நம்ம எடுக்க முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அம்மா வந்து அருகிலே நம்ம நெமிலி ஒன்றியத்திலே வந்து நான் இதில் பணப்பாக்கம் அருகே வந்து சிப்காட் அம்மா அறிவிச்சாங்க. அதனால தான் அம்மா சிப்காட் கொடுத்தாங்க. எங்கள் பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ சிப்காட் அறிவித்த உடனே அம்மா அவர்கள் அறிவித்தாலும் நான் எடப்பாடியார் சேர்ந்து 1200 ஏக்கர் நிலத்தை வந்து அதிமுக ஆட்சியில் தான் எடுத்தது. அம்மா தான் 2014 உத்தரவு போட்டாங்க, பணப்பாக்கத்தில் சிப்காட் அமைக்கப்படும். அது தொடர்ந்து எடப்பாடியார் வந்த உடனே நில எடுப்புலாம் பண்ணி 1200 ஏக்கர் நிலத்தை தயார் பண்ணி வச்சார் எடப்பாடியார். அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்போ கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதில் வந்து டாடா கார் கம்பெனி கொண்டு வந்துக்கிறார். ஆனால் அந்த டாடா கார் கம்பெனி கொண்டு வரும்போது கூட அந்த டாடா கார் கம்பெனியில் 9000 கோடி முதலீடு. அங்கே பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, 15000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 500 பேரை முதல் கட்டமாக எடுத்தாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்கல. அண்டை மாநிலம் ஆந்திராவிலேருந்து எடுத்துருக்குறாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களிலிருந்து இளைஞர்களை எடுத்து அவங்க ட்ரைனிங் அமைச்சிருக்கிறாங்க. அது கூட நான் நேராக போய் நிர்வாகத்தில் போய் கேட்டேன், இங்கே உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அதனால தான் வந்து எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த சிப்காட் கொண்டு வந்தாங்க. நீங்கள் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காம நீங்கள் மாவட்டம் வெளி மாநிலத்திலிருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாத போதுன்னு போய் நான் போராட்டம் பண்ணேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன், போய் கலெக்டர்கிட்ட பேசினேன், சீஃப் செக்ரட்டரி கிட்ட கூட போய் பேசினேன். ஆனால் வந்து இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் காந்தி இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட வேலை வாங்கி கொடுக்கல. விஜயுடைய அரசியல் உடைய வருகை தேர்தல் 4 முனை போட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 4 முனை போட்டியில அதிமுக வேட்பாளராகிய நீங்கள் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க சார்? இன்றைக்கு இளைஞர்கள் வந்து சில இளைஞர்கள் மட்டும்தான் வந்து அந்த தாவேகால இருக்கிறாங்க. ஆனால் மொத்த இளைஞர்கள் மாணவர்களுடைய மனநிலை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு செய்தவர் யார் என்னும்போது எடப்பாடியார் தான் முதல்ல நிற்கிறார். காரணம் என்ன, இந்த அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் அவங்கெல்லாம் வந்து டாக்டர் ஆக முடியுமா? கனவு தான் காண முடியும் கடந்த காலங்களில். ஆனால் அவங்களும் டாக்டர் ஆகலாம் சொல்லி 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 டாக்டர் உருவாகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசே பணம் செலுத்துது. அந்த உத்தரவை போட்டவர் எடப்பாடியார். அதை வந்து மாணவர்கள் இளைஞர்கள் வந்து சிந்திக்கிறாங்க. அதே போல் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்து இன்றைக்கு 1800 மாணவர்கள் படிக்கிறாங்க. இங்கே ஒரு கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறேன், சோளிங்கரில் ஒரு கலைக்கல்லூரியை கூட நான் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக 2 கலைக்கல்லூரியிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 இளைஞர்கள் படிக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் மாணவர்களுக்கெல்லாம் தெரியுது இந்த கலைக்கல்லூரி கொண்டு வந்தது யாரு.
நம்ம நலனுக்காக சட்டமன்ற உறுப்பினர் போராடி கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல் வந்து பள்ளிகள் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மூதூர், கும்மிடிப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து நம்ம குருராஜப்பேட்டை மகளிர் உயர்நிலைப்பள்ளி, அந்த 3 உயர்நிலை பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகளாகவும், அதே போல் நம்முடைய பெருங்களத்தூர், பல்லூர் போன்ற பள்ளிகள் எல்லாம் வந்து நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளிகளாகவும் தொடக்க பள்ளிகளாகவும் நிறைய நம்ம கல்விக்காக நிறைய பண்ணியிருக்கிறோம். முதல்ல இந்த முக்கியத்துவம் என்னால் சட்டமன்ற உறுப்பினராக வந்தோடனே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது கல்வி. அதனால இளைஞர்கள்லாம் வந்து என்ன, எல்லோரும் அண்ணன் வந்து இளைஞர்கள்லாம் வந்து நம்மளுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இவர் வழிகாட்டியா இருக்கிறாரு. இவர் வந்து தான் நம்ம வெற்றி பெற செய்யணும். தொழிற்பயிற்சி, அரக்கோணம் தொழிற்பயிற்சி நிலையம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்த நிலையம் 16 ஏக்கர் நிலம். அந்த 16 ஏக்கர் நிலத்தை திமுக ஆட்சி காலத்தில் வந்து டென்னி ஸ்டீலுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதை மீட்டெடுத்து நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்து நான் அந்த 16 ஏக்கரையும் மீட்டெடுத்து அதுக்கு சுற்றுச்சுவர் 1.5 கோடியில் சுற்றுச்சுவர் அமைச்சு இன்னைக்கு வந்து அந்த தொழிற்பயிற்சி நிலையத்தையே காப்பாற்றிருக்கு. அது மாதிரி இன்றைக்கு வந்து கல்விக்கு இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ, இன்னைக்கு நம்ம கலைக்கல்லூரியில் கூட நீங்கள் கலைக்கல்லூரி போய் பார்த்தீங்கன்னா, அதோ இந்த கலைக்கல்லூரி தொடங்கும் போது 22 கலைக்கல்லூரி தொடங்கினாங்க அம்மா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த 22 கல்லூரியில் நீங்கள் அரக்கோணம் கலைக்கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும். அதுக்கு காம்பவுண்டு, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு நிதி ஒதுக்கி காம்பவுண்டுக்கு பக்கத்திலேயே பிற்படுத்தப்பட்ட மாணவியர் தங்கும் விடுதி, நவீன விடுதி, அது கூட இந்த பக்கத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாணவர் தங்கும் விடுதி, அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தங்கி படிக்கும் விடுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பல்கலைக்கழகம் போல இன்னைக்கு உருவாக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் நம்ம இந்த கல்லூரி கூட வந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கட்டமைப்பு வசதியே இருக்காது. அவங்க மாணவர்கள் வர்றதுக்கு இலவச பேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால இளைஞர்கள் வந்து நம்ம மேலே அபரீத நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அண்ணன் தான் மீண்டும் நம்ம வரணும். இன்னொன்னு தொகுதிக்குள்ள பேசும்பொழுது எல்லாருமே சொல்றாங்க, எளிதில் பழகக்கூடியவர், எந்த நேரம்னாலும் போய் சந்திக்கலாம், எந்த நேரம்னாலும் போன் பண்ணி பேசலாம், பேரிட காலங்கள்ல வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு கண்டா உடனே ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்ன்ட்டு பலர் பேசக்கூடிய காரியங்களை பார்க்கணும். அப்ப பேரிட காலங்கள்ல கூட நீங்களும் மக்களோட மக்களா போயிட்டு நீங்க நிக்கிறது, குறிப்பா வந்து கொரோனா காலத்துல எல்லாமே உயிருக்கு பயந்துருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கூட நான் இந்த தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய உதவிகள் பண்ணுவேன். டெய்லி போயிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு தொழிலாளர்களுக்கு எல்லாம் யார் யார் எவ்வளோ வறுமை கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்தால் பொருள் உதவி எல்லாமே கொடுத்தேன். ஃபுல்லாக அந்த கொரோனா டைமில் இந்த தொகுதியில் எல்லாரும் கூட இருந்துட்டு, அதே மாதிரி தினந்தோறும் கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு யார் யாருக்கு மருத்துவ வசதி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே பெட்டு வேணும், எனக்கு இங்கே பெட்டு வேணும், அது காலையிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இப்போ கூட நான் தொகுதியில் போகும்போது நிறைய பேர் என்னை கொரோனாலேருந்து நீங்கள் காப்பாற்றுறீங்கன்றாங்க. நீங்கள் இல்லைன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி கொரோனா டைமில் அதே மாதிரி அம்மா உணவகத்தில் வந்து கொரோனா முடிகிற வரைக்கும் நான் இலவசமாக எல்லாருக்கும் வரவங்களுக்கு வந்து உணவு கொடுங்கன்னு சொல்லி அதனுடைய கட்டணத்தை நானே செலுத்தி நின்றேன் கொரோனா டைம்லலாம் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளம், புயல் அது வரும்போது அது முன்கூட்டியே நான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன், அதிகாரிகள் எடுக்க சொல்லிட்டு மறுநாள் காலத்துலேயே நான் களத்தில் இறங்கிடுவேன். எங்கெங்கே வீடு வந்து வெள்ளத்தால் இடிஞ்சவர்களுக்கு உடனே உதவி பண்ணி அதிகாரிகளை அழைச்சி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதே மாதிரி வெள்ள நீர் எங்கெங்கே தேங்கி இருக்குது அதெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அந்த வெள்ள நீர் மக்கள் அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் நான் அவங்களா கூடவே நான் தொகுதியில் சுற்றி வருவேன். அது எல்லாருக்குமே தெரியும். அரக்கோணம் மருத்துவமனை பொறுத்தவரை ஒரு பின்தங்கிய ஒரு மருத்துவமனையா இருக்கு, தாலுகா மருத்துவமனையா. இந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையா கொண்டு வரும் பட்சத்துல பல உயிர்கள் காக்கப்படும். அதுக்கான திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? நான் மீண்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானால் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அது கண்டிப்பா ஆவார். பிரதான கோரிக்கை என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து மருத்துவக் கல்லூரி எடப்பாடியார் தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தை புதுசா பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு. அரசினுடைய கொள்கை முடிவு என்னன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும். இப்போ நம்மளுக்கு மருத்துவக் கல்லூரின்னு சொன்னா
அடுக்கும்பாறை மருத்துவக் கல்லூரி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். இந்த பக்கம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறோம். நம்ம இந்த அரக்கோணம் தொகுதி வந்து கடைசியாக இருக்கிறதுனால அடுக்கும்பாறைக்கும் போக முடியல, திருவள்ளூரும் நம்மளுக்கு லாங்காக இருக்குது. உடனே முதலுதவி பண்ணி நம்ம உயிரை காப்பாற்றும். ஆகவே என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மருத்துவக் கல்லூரி எங்கே அமையணும்னு சொன்னால், நம்ம இந்த மாவட்டத்தினுடைய மத்திய பகுதியான நெமிலி பக்கத்தில் கீழ்வீதி கிராமம், அங்கே அரசு நிலம் ஒரு 100-200 ஏக்கர் நிலம் இருக்குது. அதுதான் நான் மாவட்ட ஆட்சியரத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல நம்ம வந்து மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டோமா, நம்ம தொகுதி மக்கள் எல்லோரும் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்தில் போய் நம்ம அந்த மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. அதுதான் நான் என்னுடைய கோரிக்கை வந்து அந்த கீழ்வீதி கிராமத்தில் தான் வந்து மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும். குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் அமைஞ்ச உடனே இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? இந்த மாதிரியான வாக்குறுதிகள் குறிப்பா இந்த அம்பேத்கர் சிபிஎஸ்இ பள்ளி கல்லூரி மற்றும் தொழிற்சாலை வளர்ச்சிக்காக இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. இதை எந்த கோரிக்கையை முதன்மையா நீங்க கொண்டு வருவீங்க? நான் வந்து நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ நான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தேன். அம்பேத்கர் நவோதயா பள்ளி கொண்டு வருவோம், அம்பேத்கர் வித்யாலயா பள்ளி, சென்ட்ரல் சிபிஎஸ்இ பள்ளி கொண்டு வருவோம்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் அந்த பள்ளி கொண்டு வர்றதற்கு நம்ம ஆட்சியினுடைய இறுதியில் தான் அந்த மத்திய அரசு அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, இறுதி ஆண்டில். அப்போ இறுதி ஆண்டில் இருக்கும்போது அப்போது மாவட்ட கலெக்டர் பிரியதர்ஷினி ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் இதை மேடம் கிட்ட சொன்னேன். இது மாதிரி அந்த மேடம் உடனடியாக ஒரு 20 ஏக்கர் நிலம், அதுக்கு 20 ஏக்கர் நிலம் தேவைப்பட்டு, அது உண்டு உறைவிட பள்ளி, 20 ஏக்கர் நிலம், அந்த 20 ஏக்கர் நிலம் அரசாங்க நிலத்தை வந்து நீங்கள் மாற்றம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் கூட உத்தரவு போட்டாங்க. ஆனால் அதுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே நான் தொடர்ந்து வந்து அதிகாரிகள்கிட்ட சொன்னால் அவங்க வந்து இந்த நிலத்தை எடுத்து அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. இந்த கவர்மெண்ட் இங்கிருந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. நம்மளுக்கு இந்த மாநில அரசு திமுக அரசில் அதிகாரிகள் வந்து நான் பல முறை சொல்லி பார்த்தேன், மனு கொடுத்து பார்த்தேன், ஆனால் அவங்க ஒத்துழைப்பு தரல. ஆகவே எடப்பாடியார் ஆட்சி வந்த உடனே கண்டிப்பாக நான் அந்த 20 ஏக்கர் நிலத்தை எடுத்து அம்பேத்கர் வித்யாலயா பள்ளியை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். மீண்டும் உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய விசிகா வேட்பாளர் சென்னையிலிருந்து இங்க இறக்குமதி வேட்பாளர் என்று சொல்லப்பட்டாலும், ஆனால் அவர்கள் இதுதான் பூர்வீக ஊர் என்ன சொல்லி தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அதோடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அம்மா, நான் கூட அந்த அம்மானுடைய சமூக வலைதளத்துல வீடியோ அந்த அம்மாவே பேசுறது நான் கேட்டேன். நான் பிறந்தது புளியந்தோப்பு, வளர்ந்தது வியாசர்பாடின்றாங்க. பட் ஆனால் அவங்க சொந்த ஊருன்னு நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா மதுராந்தகம் பக்கத்தில் இரும்பேடு கிராமன்றாங்க. இப்போ அஃபிடேவிட்டில் பார்த்தா அவங்களுடைய கணவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கத்தில் வீடுன்றாங்க. ஆக அவங்க எப்படி அந்த உள்ளூர் ஆக முடியும்? உள்ளூர் ஆக முடியாது. அவங்க வந்து வெளியூர் வேட்பாளர் தான், இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் தான். அதனால் வந்து அவங்க வந்து பொய் சொல்ல தான் முடியுமே காண்டி அவங்க உண்மையாக வந்து இந்த உள்ளூர் வேட்பாளர்னு அவங்களால சொல்ல முடியாது. தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவங்க வெளியூர்ல தான் வந்து வைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய தாய் ஊரை வந்து அரக்கோணம் அப்படின்ட்டு ஒரு மையமா பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு வராங்க. அதெல்லாம் பொய் சொல்றாங்க. அதெல்லாம் தாய் ஊரும் இல்லை, தந்தை ஊரும் இல்லை. சார், தொடர்ந்து இப்போ எல்லா தரப்புக்காக ஒரு வாக்குறுதிகளை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி, இந்த வருகின்ற 23ஆம் தேதி எல்லா வாக்கு அளிக்க தயாரா இருக்காங்க. இதனால வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாக்காளர்கள் மீண்டும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். ஏற்கனவே ஒரு 90% பணிகள் உட்கட்டமைப்புகள்லாம் நம்ம அரக்கோணம் தொகுதியில் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த தொகுதி வளர்ச்சி அடையணும், அனைத்து தரப்பு மக்களும் வளர்ச்சி அடையணும், தொகுதியும் வளர்ச்சி அடையணும். அதற்கான திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பழனிப்பேட்டை ரயில்வே மேம்பாலம், அந்த பணிக்கான எல்லா முன்னெடுப்பும் இப்போ ரயில்வே துறை மூலமா எடுத்து இப்போ வந்து நம்ம ஆட்சி வந்த உடனே அதை வந்து மேம்பால பணி வந்து கொண்டு வரப்படும். அதே போல் நம்முடைய அரசு மருத்துவமனை, இன்னைக்கு அரசு மருத்துவமனை படிப்படியாக நான் அதை உயர்த்திக்கிட்டே வரேன். இப்போ கூட 21 கோடியில்
ஒரு மிகப்பெரிய கட்டடம், தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டி வருகிறார்கள். அது திமுக ஆட்சியில மாநில அரசு ஒதுக்கிய நிதி அல்ல. அது மத்திய அரசு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கிய நிதி. தேசிய சுகாதார இயக்கம் மூலமாக நாங்கெல்லாம் அவர் இவர்கிட்ட தேசிய சுகாதார இயக்குநர்கிட்ட வந்து லெட்டர் கொடுத்து அவங்க மூலயமா வந்து இன்னைக்கு வந்து இந்த கட்டடங்கள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனவே நம்ம ஆட்சி வந்த உடனே அந்த அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையா தரம் வைத்திரும். ஸ்கேன் வசதி, எம்ஆர்ஐ வசதி எல்லாம் மாவட்ட தலைமை மருத்துவமனை இங்கே நம்ம அரக்கோணத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன். அது போல இந்த மப்பேடு டு அரிலபாடி கூட்டுரோடு 4 வழி சாலை, அதே போல சோளிங்கர் டு இது அரக்கோணம் டு சோளிங்கர் வாலாஜா அந்த சாலை வந்து 4 வழி சாலை. அதே போல நம்ம அரக்கோணம் ஓச்சேரி சாலை, அது வந்து அந்த ஓச்சேரி சாலையை வந்து 4 வழி சாலையா தரம் உயர்த்துவேன். நிறைய திட்டங்கள் இருக்கு. இன்னும் கிராமப்புறங்களெல்லாம் வந்து சாலைகள்லாம் வந்து ஊரக சாலைகள்லாம் நெடுஞ்சாலைக்கு மாற்றணும். இந்த 5 வருஷத்துல எதுவுமே மாற்ற மாட்டேன்ட்டாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். அதாவது சித்தேரி, அரும்பாக்கம், ஓச்சலம் வழியா வந்து அந்த சாலை வந்து ஊரக சாலை குண்டு குழிமாகுது. ஒரு மினி பஸ் கூட விட்டோம், ஆனா பஸ் கூட போக முடியல. அது வந்து நீங்க வந்து இப்போ சாலை திட்டம் கொடுக்கணும் சொல்லி நம்ம எவ்வளோ முறை போராடியும் கொடுக்கல. அது மாதிரி போன்ற உள்ள இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி எல்லாம் வந்து 100% கிராமப்புற பகுதிகளுக்கு நம்ம பண்ணணும். போக்குவரத்து வசதி மெயினாக பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக வெற்றி பெற்றால் நம்ம அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி 100% முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய் ஒரு முன்மாதிரி தொகுதியாக அரக்கோணம் தொகுதி இருக்கணும். இன்னைக்கு நம்ம 10 ஆண்டு கால ஆட்சியில வந்து அரக்கோணம் தொகுதி எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்துடும். இந்த 5 வருஷம் ஆட்சியில, இந்த திமுக ஆட்சியில நம்ம அரக்கோணம் தொகுதியினுடைய வளர்ச்சி ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு திமுக ஆட்சியில். ஆனா வந்து ஒரே ஒரு தாலுகா ஆபீஸ் கட்டடம் அது கட்டணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினேன். அப்போ வருவாய்த்துறை அமைச்சர் கூட அதுக்கு 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாரு, அறிவிப்பு கொடுத்தாரு. 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு கல் கூட எடுத்து வைக்கல. எந்த ஒரு திட்டமும் இந்த திமுக ஆட்சியில செய்யல. அதனால வந்து மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, அத்தியாவசிய விலைவாசி உயர்ந்து போச்சு, கட்டுமான பொருட்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு. முன்னும் கேட்டா முதலமைச்சர் கையிலே காவல்துறை இல்லை. காவல்துறை சுதந்திரமா செயல்பட முடியல. அதே போல எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம். இன்னைக்கு பார்த்தா கல்லூரி மாணவன் கையில போதைப் பொருள், பள்ளி மாணவன் கையில போதைப் பொருள் பெத்தமெட்டமைன், அசிஸ்ன்றான், கொகைன்ன்றான், அதுக்கப்புறம் வந்து சிந்தட்டிக்ன்றான், சின்ன சின்ன பங்கெல்லாம் தலைகாணின்னு விற்கிறான். இது மாதிரி போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் கூலிப்படைகள் வெறியாட்டம், போதைப் பொருள் பண்ணிட்டு காவல்துறை அதிகாரிகளே மிரட்டுறானுங்க. இது மாதிரி இப்போ நான் வந்து அமைதியான இந்த நாடு இன்னைக்கு வந்து அப்படியே சுடுகாடா மாறிட்டு. பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை. பாலியல் பலாத்காரம் 55% உயர்ந்திருக்குது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்றாங்க, அறிக்கை சொல்றாங்க. 38% பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் வழக்கு. பெண்கள் சுதந்திரமா போக முடியல, பள்ளிகளுக்கு குழந்தைங்களை அனுப்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சு. இது வந்து இதுக்குதான் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா எடப்பாடியார் வந்தாதான் இந்த தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும், பெண்கள் சுதந்திரமாக போக முடியும் என்று ஒட்டுமொத்தமா முடிவெடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மௌன அலை வீச போகுது. மௌன அலை ஸ்வீப் பண்ண போறாங்க. அதிமுக வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக போறாரு. அதிமுக கூட்டணியும் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற போறாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது சட்டமன்ற உறுப்பினர் கட்டி வச்சிருந்தாங்க, ஆனா பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தது. யாருமே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திறக்கவே இல்லை. நான் வந்த பிறகுதான் அதை திறந்து அது புனரமைப்பு பண்ண சொல்லி அதுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் காலை 9 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும், 7 மணி 8 மணி வரைக்கும் திறந்து வைக்கிண்டு. தினமும் நான் இல்லைன்னா கூட எப்பவுமே என்னுடைய சட்டமன்ற அலுவலகம் திறந்திருக்கும். அங்கே என்னுடைய அலுவலக உதவியாளர் இருப்பார். அங்கே யாருன்னா வந்தாங்கன்னா இது மாதிரி வந்திருக்கிறாங்க, இது மாதிரி உடனே அவங்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புறது எல்லாமே நான் வந்து தயார் நிலையில் வச்சுட்டு போயிருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவங்க போகலாம், கோயிலுக்கு போனோம்னு சொன்னாங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க.
அதனால வந்து எப்பவுமே நம்முடைய அலுவலகம் இந்த 15 வருஷம் ஆளுங்கட்சியில மட்டும் திறந்து வைக்கல, எதிர்கட்சியில கூட என்னுடைய சட்டமன்ற அலுவலகம் தினந்தோறும் திறந்து வச்சிருக்கோம். எப்பவுமே திறந்து வச்சிருப்போம். மீண்டும் வெற்றி பெற்று வந்தா கூட அந்த சட்டமன்ற அலுவலகம் திறந்து தான் இருக்கு எப்பவுமே. எல்லாரும் இன்னைக்கு வந்து எளிதில் என்னை வந்து சந்திக்கலாம், வீட்டில் வந்து சந்திக்கலாம். ரோட்ல போகும்போது என்னை கார்ல கூட மடக்கி கூட என்னை சந்திப்பாங்க. எங்கன்னா ரோட்ல நின்றுனா கூட வந்து என்கிட்ட மக்கள் வந்து என்கிட்ட முறையிடுவாங்க. அதனால ஃபோன்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு ஃபோன்லேயே பேசுறாங்க. ஃபோன்லேயே பேசி அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அதிகாரிகளுக்கு பேசி உடனே அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முழு நேரமும் இந்த தொகுதி மக்களோடு இருக்கிறதுனால தான் இந்த தொகுதி மக்கள் தொடர்ந்து என்னை 3 முறை சட்டமன்ற அனுப்பியிருக்கிறாங்க. இந்த முறையும் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்புவார்கள். எப்போதும் இந்த நான் செய்த சேவைகள் தொகுதி மக்கள் நன்றியுணர்வோடு இருக்காங்க. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி மக்கள் வந்து நன்றி மறந்த மக்கள் அல்ல, நன்றியோடு இருக்கக்கூடியவர்கள். ஆகவே நான் செய்த சேவைக்கு இந்த முறையும் என்னை சட்டமன்றத்துக்கு மக்கள் அனுப்பி வைப்பார்கள். எந்த விதத்திலும் என்னை அரக்கோணம் தொகுதி மக்கள் கைவிட மாட்டார்கள். கண்டிப்பா உங்க நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக உங்களை பதில தெரிவிச்சமைக்காய் நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர். நன்றி, வணக்கம்.